அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் சினிமா மேல வைத்திருந்தார் என்று கூறி, அடுத்தபடியாக நீங்களும் கொஞ்சம் மார்க் நல்லாவே போட்டிருக்கீங்க. அடுத்தபடியாக அரசியல் பேச வர்றது யாரு? எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்பொழுது கடவுளை நினைப்போம். அது கடவுளை நினைக்கும் பொழுது தமிழ் கடவுளை நினைச்சே ஆகணும். இந்த தமிழ் கடவுளை ரொம்ப ஃபேமஸான முருகனுடைய ரொம்ப சிறப்பான இடமே பழனி. இந்த பழனி என்ற பெயரை வைத்த திரு பழனி அவர்களை இல்லைங்க அரசியல் தான் அப்படின்னு பேச வந்திருக்காரு. அண்ணா எடுத்து விடுங்கண்ணா. வண்ண தமிழர்கள் அதை வாசிக்கும் போது அழகு, முத்து சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமடை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் பேர் அழகு. உண்மையாவே ரொம்ப அருமையாக ஒரு நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக திராவிடர் கழகம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த பக்கம் ஒரே ஒரு வரியில சொல்றேங்க, அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சில மீன் பிடிக்க தேவை வலை, என்றைக்கும் மறையாதது கேப்டனுடைய அலை. என்னைக்குமே கேப்டன் இந்த உலகத்துல மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதர் கேப்டன் மட்டும்தான் சார். ஒரே ஒரு வரியில சொன்னா 26 லட்சம் பேர் ஒரு மனிதர் 13 ஆண்டு காலம் அரசியலில் இல்லாத போது கூட அவர் மறைந்த அன்று 26 லட்சம் பேர் கோயம்பேடுக்கு வந்தாங்கன்னா அது கேப்டன் என்கிற ஒரு வரலாறுக்கு மட்டும்தான். உலகத்தில் வேற எந்த தலைவருக்கு இது நடந்ததில்ல. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்துல அரியாசனத்துக்காக ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வரல, அறியாத ஜனங்கள் மீது ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வந்தாரு. ஒரே ஒரு சினிமா எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார். இவ்வளவு பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. மாநாட்டுக்கு வந்தவங்க பத்திரமா வீடு போய் சேரணும்னு ஆசைப்பட்ட முதல் தலைவன் கேப்டன். நீங்க எல்லாம் பத்திரமா போனாதான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன்னு சொன்ன தலைவன் கேப்டன். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் கிடைக்க முடியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், என்னைக்குமே யாருக்கும் பயந்ததில்ல, நீதிக்கு நேர்மைக்கு மட்டும் நான் பயப்படுவேன் சொன்னவர் கேப்டன். அதனாலதான் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. ஒரே ஒன்று சொல்றேன் சார், எல்லாரும் சொன்னாங்க செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிக்கிறார். 2005 செப்டம்பர் 14 கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் போட்டி போடும்போது சில பேர் அவரோட சொன்னாங்க, விருத்தாச்சலத்தில் போய் நிக்காதீங்க, வேற தொகுதியில் நில்லுங்க, அங்க உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்ன போது விருத்தாச்சலத்தில் இன்றே ஜெயித்து காட்டுகிறார் கேட்டு காட்டுவார் கேப்டன். 2014 மறுபடியும் கட்சி பெருசா வருது, நீங்க வேற தொகுதியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லப்போ ரிஷிவந்தியத்தில் நின்று மறுபடியும் ஜெயித்து காட்டியவர் கேப்டன். எனக்கு எங்கே யாரும் எதிரி இல்ல, எல்லாரும் என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தான், அவர்களுக்கும் நான் தான் எம்எல்ஏ இருப்பேன் சொன்னவர் கேப்டன். எல்லாருக்கும் நல்லது செஞ்சவருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக உலகம் கஷ்டப்படுகிறது, பசியால் வாடுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் என் அலுவலகத்துக்கு வந்து சாப்பிடலாம்னு சொன்னவர் கேப்டன். அப்படி சொன்னவருக்கு போய் நீங்க சினிமா மட்டும் அவர் அடைக்கிற முடியுமா? சினிமாவில் எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார், சினிமாவிலையும் நடிக்கிறாங்க, வாழ்க்கையிலும் நடிக்கிறாங்க. பல பெரிய நடிகர்கள் 1 ரூபா செலவு பண்ணாதவங்களா இருக்காங்க. ஆனால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்தவர் கேப்டன். அப்படிப்பட்ட தலைவர் சார். இன்னைக்கு 2 சிங்க குட்டிகளை பெத்து கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்கல்ல, உண்மையை சொல்ல போனா அவங்களுக்காக ஒரு பாட்டு சொல்றேன். கருப்பு நிலா நீதான் கலங்குவனே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதையே, அடிமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை, தாத்தா இருக்காங்க, இந்த ஜனங்க இருக்காங்க, நீ பூமியில் ஜெயிக்கும் வர 8 திசையாலும் கட்டியார சால வந்த ராசா நீதானே. எப்படி இருக்கு சார்? அரசியல்ங்கிறது சாதாரண கலம் இல்ல சார். சார் உண்மையை சொல்றேன், டி நகர்ல சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சார்
தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி. அவர் ஓட்டு போட வந்தார் சார். அவர் ஓட்டை எவனோ ஒருத்தன் போட்டு போயிட்டான். அவர்தான் அப்பதான் ஓட்டு புத்து வாசல் நின்று சொன்னார், நான் திருநாவுக்கரசர் நடிச்சிருக்கேன், ராஜராஜ சோழமான் நடிச்சிருக்கேன், இன்னும் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கேன், என்னைய மாதிரியே நடிச்சு என் ஓட்டே ஒருத்தன் போட்டிருக்கானே சார். வெளியில வந்து சொன்னாரா, என்னையும் ஓட்டு போட விட மாட்டான், அவனும் போட மாட்டான். வாழ்க்கையில எத்தனையோ நடிகர்கள் வச்சு ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்க சார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, நினைக்க முடியல. இன்னும் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க சார், ஆனா காணாம போயிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்த கட்சியை தான் மறைந்தும் இன்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்நியார் என்று சொன்னால் உங்களை நம்பினாங்க சார். லட்சோப லட்சம் தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, ஆட்டோக்காரர்கள், சாதாரண தொண்டர்களின் கட்சியாக தேமுதிக இருக்கிறதுனா அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட மனிதர் என்னைக்குமே வாழ்க்கையில சில விஷயங்களை யாருக்கான விட்டு கொடுத்ததில்லை இல்லைங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்தை தான் அன்னைக்கு ஜானகி அம்மா கொடுத்தாங்க. அந்த எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்துல ஊர் ஊரா வந்தார் கேப்டன். இன்னைக்கு புரட்சி அந்நியார் வர்றாங்க, உங்களை நம்பி வர்றாங்க. நாம் சேருகிற இடம்தான் வெற்றிக்கான இலக்கு என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நீங்க தான் இருக்கீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கவிடு வராத நட்பும் கன்றாத பலமையும் குன்றாத இளமையை கல்விகளா உடனும் சரியாத மனமான் பகலாத மனைவியை தவறாத சந்தானமும் தானாத கத்தி மாறாத வார்த்தையும் தலைகள் வராத கொடையும் பிழையாத இந்தியமும் கோடாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இறைவனின் பார்த்து அன்பு என்கிற 16 செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைவு பெற்று நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு பழனி அவர்களே. அரசியல்ல கேப்டன் அவர்கள் பேர் எடுத்தாரு, ஆனா அரசியலை பத்தி பேசி இவர் பேர் எடுத்துட்டாரு இப்ப இந்த மேடையில. நன்றி. இப்ப இந்த பக்கம், அதாவது சினிமாவில் வந்து அவர் செய்த சாதனை நிலைத்திருக்கா அல்லது அரசியல நிலைத்திருக்கா பட்டிமன்றமே. இப்ப இங்க 3 பேர் சொன்னாங்க, நான் ஒரு மார்க் போட்டேன். இங்க 3 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு மார்க் போட்டேன். ஆக இந்த படிப்புக்கு மார்க் போட்டிருக்கேன், அந்த படிப்புக்கு மார்க் போட்டிருக்கேன். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றேன். கேப்டன் அவர்களை அரசியல் ஒரு கிரிக்கெட் பிளேயரா நினைச்சு பாருங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரா உள்ள வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து மக்களை எந்த அளவுக்கு நாம நம்புறோமோ, மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை நம்புறாங்களோ அப்படிங்கிற விஷயத்துல கிரிக்கெட் கிரவுண்ட்ல, அரசியல் கிரவுண்ட்ல மக்களுடைய மனதை அழகா கேட்ச் பிடிப்பார். அப்படி ஒரு கேட்ச்மேன். அதே மாதிரி அவர் நினைத்து பவுல் பண்ணார்னா நிறைய விக்கெட் வீழ்த்தி இருக்கார், நிறைய அரசியல் விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கார். அதே மாதிரி அரசியல் உள்ளே நுழைஞ்ச உடனே, அரசியல் நுழைந்த உடனே சிக்ஸர் அடித்த ஒரே தலைவர் அப்படின்னா கேப்டன் அவர்கள் தான், ஃபர்ஸ்ட் பால்லையே. சோ அந்த அளவுக்கு அரசியல் கிரிக்கெட்டர். அதே சினிமாவில் கிரிக்கெட்டர் எடுத்துட்டீங்கன்னா, சினிமா துறைக்கு வந்த உடனே முதல் படத்திலே சிக்ஸர் அடிச்சார் பாருங்க. இந்த துறையிலையும் சிக்ஸரு, அந்த துறையிலையும் சிக்ஸரு. அதே மாதிரி சினிமா துறையில் ரசிகர்களுடைய மனதை ஈஸியா கேட்ச் பண்ணார். அதே மாதிரி ஒவ்வொரு நடிப்பிலையும் நம்மளுடைய கவனத்தை புறம அப்படியே போல்ட் ஆகிட்டார். ஆக சிதற விட்டார். ஆஹா, இப்படி ஒரு நடிப்பான். ஆக கலைத்துறையிலையும் சரி அரசியலையும் சரி 2 பக்கமே சாதனை படைத்தவர் தான், இல்லைன்னு சொல்ல. நான் மார்க்குக்கு அப்புறம் வர்றேன். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவன் வாழ்வான். அது எதுக்கு சொல்றது? வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலங்களில் சொல்லும் வார்த்தை நல்லவன் வாழ்வான். ஆனால் ஒரு மனிதன் இந்த பூலோகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் நல்லவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று ப்ரூவ் பண்ணவர் தான் நம்மளுடைய தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் புதிய ஒரு தலைப்பு, நல்லவன் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறதுக்கு கேப்டன் அவர்கள் ஒரு உதாரணமாக வாழ்ந்தார்.
அப்புறம் கேப்டன் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தளபதி அப்படிங்கிறத கேப்டன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, திரு விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தில் ஒரு சிறந்த கேப்டன் தளபதி. விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் ஒரு சிறந்த கேப்டன் தளபதி. விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு சிறந்த கேப்டன் தளபதி. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்படை தளபதி என்றால் அது கேப்டன் அவர்கள், கேப்டன் அவர்கள், கேப்டன் அவர்கள். இப்ப யாராரோ தளபதின்னு சொல்லிக்கிறாங்க, சொல்லிட்டு போறாங்க, தப்பு இல்லை. ஆனால் உண்மையான தளபதி, உண்மையான கேப்டன் என்றால் அது திரு விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பாக சினிமாவில் தான் நினைத்திருக்கிறாரு, அவருடைய சாதனை நினைச்சிருக்குன்னு சொன்ன இவங்களுக்கும், இல்ல அரசியல் தான் அவருடைய சாதனை மனதில் நினைத்திருக்குன்னு சொன்னதுக்கும் என்னுடைய நன்றி. ஆனா நான் போட்டிருக்கிற மார்க்கை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. என்னன்னா இதுல 2 படிப்புலையுமே டோட்டலை கூட்டி பார்த்தா இங்கேயும் 100 மார்க்கு, இங்கேயும் 100 மார்க்கு, ஆக 200 மார்க் வாங்கி ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் தான் திரு கேப்டன் அவர்கள் என்று கூறி, இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கேப்டனை பத்தி பேசுறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை, அது ஒரு நடுவராக என்ன உட்கார வச்சதற்கு இந்த தலைமைக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அன்னியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று மட்டும் நிச்சயம், மனிதநேயம் என்றுமே மறையாது, அது தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு தெய்வ திருமகன் தான் கேப்டன் அவர்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். போயிட்டு வாரோம்ங்க, மறுபடியும் மீட் பண்ணலாமுங்க. பட்டிமன்றம் எப்படி இருந்தது? பேச்சுவார்த்தைலாம் இல்ல, அப்படியே ஒரு அலை கடல் என்ன தெரிஞ்சிருக்கீங்க. பட்டிமன்றம் எப்படி இருந்தது? இல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனது நண்பர் அமுதவாணன் அவர்களுக்கு இதுதான் முதல் பட்டிமன்ற மேடை. அது இங்க அமைந்தது அவருக்கு சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்காகவே அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் அமுதவாணன் அவர்களுக்கு. தேங்க்யூ. சரி, அதே மாதிரி எந்த மேடைகள் போனாலும் பல மேடைகள் போயிருக்கோம். தான் இந்த மாதிரி 7ஆம் நம்பர் அமைப்பு வரும். ஆக கேப்டன் அவர்கள் தலை சிறந்த ஒரு ஞானகாரன், அது சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி அப்படி ஒரு பெயர் பெற்றவர். நல்லா பேசுனீங்க, அரசியல கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்தது இல்ல, சினிமாவில் தான் ரொம்ப சாதனை, அந்த சாதனை தான் அவரை இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டது அப்படின்னு அடிச்சு பேச வந்திருக்காரு. அதாவது இப்ப பேச போறது நீங்க மெயின் பிக்சர் கிடையாது, ட்ரெய்லர் அளவுக்கு தான் பேசணும். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது, 2வது மலைத்தூரல் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்காகவும் மக்களுக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக சினிமாவை அவருடைய சாதனைக்கு மிக முக்கியமான காரணம், அதில் தான் சாதனை நிறைய படிச்சிருக்காருன்னு சொல்லி பேச விரும்புவர் அமுதவாணன், விஜய் டிவி அமுதவாணன் அவர்களை வரவேற்கிறேன். இங்கு வருகின்றவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஒரு நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கலாமே. சூப்பர். இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாருமே கேப்டனோட விருதுகள் என்று அழைக்கவா, இல்ல உறவுகள் என்று அழைக்கவா, தோழர்கள் என்று அழைக்கவா,
இல்லை தொண்டர்கள் என்று அழைக்கவா, கேப்டனின் தம்பிகள் என்று அழைக்கவா, அல்லது தன் நம்பிக்கைகள் என்று அழைக்கவா, எதை சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும். இன்னைக்கு சினிமாக்கு தான் கேப்டன் நிறைய செஞ்சிருக்கான்னு பேசுகிற தலைப்புக்கு நான் வந்திருக்கேன். ஐயா சொல்லியிருக்காரு 7 நிமிஷம் தான். கேப்டனை பத்தி பேசணும்னா 7 நிமிஷம் இல்ல 7 வருஷம் கூட பட்டாரு. அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்காரு கேப்டன் அவர்கள். சினிமாவில் நலிந்த கலைஞருக்கு ஒரு கஷ்டம்னா நடிகர் சங்கத்துக்கு போவாங்க. ஆனா நடிகர் சங்கத்துக்கே கஷ்டம்னா நம்ம கேப்டன் கிட்ட தான் போவாங்க. சினிமா கேப்டன் செஞ்சதை விட கேப்டன் சினிமாக்கு செஞ்சதுதான் அதிகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நடிகர் சங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் இருக்கும்போது முதல் முறையாக யாரும் பண்ணாத ஒண்ணு கேப்டன் பண்ணாரு. ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களும் ஒன்று திரட்டி ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி முதல் கொடுத்தது யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். அந்த நிதியில கூட கேப்டன் பல பேருக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, பல பேருக்கு நடிகர் சங்க கார்டு எடுத்து கொடுத்தாரு. அந்த நடிகர் சங்க கார்டு இருக்குன்னா ஒரு கார்டு எடுக்க 10,000 ஆகும். கேப்டன் இந்த மாதிரி பல பேருக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த 10,000 ரூபாய் கார்டு இன்னைக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 10 லட்சம். இன்னைக்கும் திருப்பி கொடுத்தா 10 லட்சம். அன்னைக்கு கார்டு கொடுத்த எல்லாரும் கேப்டன் வந்து கார்டா பார்த்தாங்க. இன்னைக்கு கேப்டன் எல்லாமே காடா பாக்குறாங்க. அதனாலதான் கோடம்பாக்கத்து நடிகர் இன்னைக்கு கோயம்பேடு கடவுளாக மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை பத்தி நான் பேச வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சினிமால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர் வந்து இவருக்கு ஸ்கோர் இருக்குமா அவருக்கு ஸ்கோர் இருக்குமா பார்ப்பாங்க. ஆனா கேப்டன் அதை பார்க்கல. இவங்களுக்கு 3 வேளை சோறு இருக்குமா அதை மட்டும் தான் காட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வந்து முதல்ல பிளட் அப்போ கேப்டன் ரசீது தான் கொடுத்தாங்க எல்லாருக்குமே ஃபுட்டு. உண்மையா பெருமையான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த மேடையில கேப்டனை பத்தி ஒரு சில வார்த்தை நான் பேச வந்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஒவ்வொரு முறையும் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம்ன்றோம். ஆனா கிடையாது. நமக்காக கேப்டன் சூப்பர் 2 சிங்கத்தை கொடுத்துருக்காரு. யாரும் மிஸ் பண்ணோம்னா அவங்கள விஷ் பண்ணுவோம், அவங்க நல்லா இருப்போம்னு பிளஸ் பண்ணுவோம். அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். இன்னைக்கு கூட வந்து அரசியலா சினிமாவா வந்து பாகுபாடு பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு ஒருத்தருக்கும் சினிமாவுக்கும் ஒருத்தர் நமக்காக 2 சிங்கத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நிறைய பேசான பார்த்துமா டைம் கொஞ்சம் குறைவா இருந்தால எனக்காக இதை நிறைய நாடுகள் வந்து இன்னைக்கு எங்க டிவில இருந்தோ கலைத்துல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி வேஷம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே கேட்கலையே அப்படின்னு கேப்டன் கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய நடிகை நாங்க பண்ணும் போது வழக்கு தொடர்ந்து இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஆனா கேப்டன் அவர்கள் அது ஒரே வார்த்தை சொல்லிக்காரு, என்னை பத்தி பின்னாடி தப்பா பேசினால ஒண்ணும் செய்ய மாட்டேன், குழந்தைங்க என்ன மாதிரி செஞ்சுட்டு போறாங்கன்னா நல்லது வேணையா அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல மேடை கலைஞர் எத்தனை மேடை கலைஞருக்கு இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கை அவர் மிகப்பெரிய உதவாக இருக்கானா மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக லாஸ்டா இந்த மேடை நான் எத்தனை மேடை நான் பாடியிருக்கேன். நான் சிங்கர்லாம் கிடையாது. ஆனா முதல் என் வாயால பாடின பாட்டு ஒரே பாட்டு கேப்டனோட பாட்டை நான் பாடணும்னு நினைச்சேன். பல மேடையில பாடிருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில உங்களுக்காக பாடுறேன். என் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடணும். இந்த சத்தம் இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் இருக்க எல்லா இடத்துலையும் கேட்கிறோம். ரெடியா ரெடியா எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சொல்வேன் அன்பான சேர்ந்த நீ செய்த யாவும் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவ காவிய நாயகனே என்னுய தேசத்தின் காவலனே வாடிய பூமிய கார்மகிராய் மன தூவிடும் உன் புகழ் வாழ்வவே. தேங்க்யூ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி அமுதவாணன் அவர்களே. சினிமா தான் அவர் பெரிய சாதனை படைத்தவர்னு பேசினார். இப்போ இந்த சினிமாவை பற்றி சொல்லும் பொழுது இந்திரஜா சொன்னாங்க, அவர் சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் தேடி பல டைரக்டரில் போய் மீட் பண்ணியிருக்காரு, பல ஸ்டுடியோக்கள் ஏறி இறங்கியிருக்காரு,
சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனாலும் கேப்டன் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம். அந்த தன்னம்பிக்கையில தான் அவர் முன்னுக்கு வந்தது சினிமாவில். அப்ப கருப்பா இருக்காரு, ஆளு கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு, இவரெல்லாம் எப்படி ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண காலம்தான் அப்போ. உண்மை அது. இதே கேப்டன் அவர்களை ஒரு திரைப்படத்திற்காக ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட போய் ஒரு கதை சொல்றாரு. ஒரு டைரக்டர், இயக்குனர், இந்த கதைக்கு விஜயகாந்த் அவர்கள் பொருத்தமா இருப்பாரு. அப்ப கேப்டன் அவர்கள் நடிச்சு ஒரு 4-5 படம் வந்துருச்சு. விஜயகாந்த் அவர்கள் தான் பொருத்தமா இருப்பார் சொல்லும் பொழுது அந்த தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் என்ன சொல்றா, சார் இந்த கதைக்கு அவரெல்லாம் எப்படி சார் ஒத்து வருவாரு? அவர் இதுக்கு முன்னாடி படங்களை சண்டை கண்டை எல்லாம் போட்டிருக்காரு, அவர் எப்படி சார் சென்டிமெண்டெல்லாம் நடிப்பாரு? ஆனால் இந்த கதைக்கு அவர் நடிச்சாதான் இந்த கதையும் கொடுப்பேன், இந்த படத்தை இயக்குவேன்னு சொன்ன என்னுடைய இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கேப்டனை வைத்து இன்னொரு ப்ரொடியூசர் பிடிச்சு எடுத்த படம் தான் வைதேகி காத்திருந்தாள். ஒரு ஆக்ஷன் ஹீரோ இவ்வளவு சென்டிமெண்டா நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு. அதுதான் விஜயகாந்த் அவருடைய தன்னம்பிக்கை. அவருடைய தன்னம்பிக்கை, அதே மாதிரி இயக்குனருடைய நம்பிக்கை, இது வீண் போகல. இதுல இன்னொரு விஷயம், நன்றி மறவாதவர் கேப்டன் அவர்கள். மதுரையிலேயே அதிகபட்சமாக ஓடிய ஒரே திரைப்படம் வந்து வைதேகி காத்திருந்தாள், அவர் நடித்த படம். அந்த பங்கன் ஒரு வருடத்துக்கு மேல ஓடிச்சு. அந்த பங்கனுக்காக நாங்க எல்லாம் இங்கிருந்து, ஏன்னா அந்த படத்தில் நான் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றியவன். அந்த படத்துக்கு மதுரையில பங்கன் வைக்கிறாங்க, வெள்ளி விழா ஆண்டு, வெள்ளி விழா நாள் வந்து கொண்டாடுறாங்க. அப்ப கேப்டன் என்ன தெரியுமா சொன்னாரு, சார் என் ஊர்ல, என் மதுரையில் என்னுடைய படம் இவ்வளவு சிறப்பா ஓடுவதற்கு காரணமாக இருந்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த விழாவின் தலைமை யார் ஏற்க வேண்டும் என்றால் என்னை முதலாக ஹீரோ ஆக்கிய S.A. சந்திரசேகர் என்ற இயக்குனர் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் நன்றி. நன்றி மறவாதவர் என்றால் அதற்கு கேப்டன் அவர் சினிமாவில் முதல் உதாரணம் அவர் தான். ஆக சினிமாக்குள் நுழைவது பெரிதல்ல, அந்த நுழையும் பொழுது நுழைவதற்கு முன்னால் உதவி செய்தவர்கள், நுழைந்த பின்னால் உதவி செய்தவர்கள், இதையெல்லாம் மீறி சினிமாவுக்கு வந்து அதிகமா உதவி செய்தவரே அவர்தான். ஆக சினிமாவில் சாதனை என்று அவரு கொஞ்சம் கூட மார்க் வாங்கி கொடுத்திருக்காரு இப்போதைக்கு. அடுத்தபடியாக அரசியலை பத்தி கொஞ்ச நஞ்ச வாயில்லைங்க இந்த அம்மாவுக்கு. பேச ஆரம்பிச்சாங்க, இந்த வந்த மழை அப்படியே மேக்கால போயிடும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஷீலா லட்சுமி அவர்களை அரசியல் தான் அவர் சாதனை படிச்சான்னு பேச வந்திருக்காங்க. பேசுங்கம்மா. இருக்கும் பொழுதே கட்சி இல்லாமல் போகின்ற காலத்தில் அவர் இல்லாத பொழுது கூட கடல் போல் கட்சி கூடி இருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் கேப்டன் அவர்கள். கேப்டன் என்பவர் யார்? பண்பிலாம் மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவர். பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவர். இருக்கும் பெட்டி சோறு எனக்கென்ன எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவர். அவர் நேர்மை, அவர் வாய்மை, அவர் தூய்மை, அவர்தான் தாய்மை. நடுவர் அவர்களே, தாய்மை உள்ளம் கொண்ட ஒரே தலைவன் யார் என்று சொன்னால் எங்கள் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இன்று இந்த மேடை, இந்த அரங்கம் மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை கண்டிருக்கிறது. நல்ல ஒரு தலைப்பு. கேப்டன் அவர்களின் சாதனை நிலைத்து நிற்க காரணம் அரசியலா சினிமாவா? நடுவர் அவர்களே, நாங்கள் சினிமா இல்லை என்று கூறவில்லை. சினிமாவில் அவருடைய சாதனை நிலைத்து நிற்கிறது. ஆனால் ஒரு படி அதிகம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் அரசியலில் தான் ஒரு படி அதிகமாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய ஒரு வாக்குவாதம். கேப்டன் அவர்கள் டாப் 10 டாப் 1 தான். தமிழ்நாட்டுக்கே கேப்டன் இவர்தான். கண்ணி 2 தீ கங்குதான், கண்ணியத்தில் இவர்தான் கிங்குதான். திரையில் நடந்தாலும் தரையில் நடந்தாலும் தங்கரத தேருதான். கர்ணனை போல கையிதான், இவர் கண்ணில் எப்பொழுதும் இல்லை பொய்யிதான். நின்னா நின்ன இடம் வெற்றி நிச்சயம்,
இன்னைக்கும் பேசுதப்பா இவரை பற்றிதான் இந்த உலகமே. எளியவன், வலியவன், நண்பன், பகைவன், தலைவன், தொண்டன் என்று யாரையுமே பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் சமமாக நினைக்கின்ற ஒரே தலைவன் எங்கள் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். நடுவர்களே, தலைவன் என்பவன் யார் என்று சொல்லுங்க. சங்க காலத்துல தலைவன் என்பவன் ஒரு நாயகன், ஒரு வீர தலைவன். அரசியலில் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்று சொன்னா, மக்களுக்காக, மக்கள் குறையை தீர்ப்பதற்காக என்ன வேண்டும் என்பதை தொகுத்து அதற்காக பாடுபடுகின்றவர் தான் உண்மையான தலைவன். அப்படி எல்லாவற்றிலுமே முழுமையான ஒரு தலைவனாக அரசியலில் இருப்பது எங்களுடைய கேப்டன் அவர்கள் மட்டும்தான். எதிரில் இருந்த இந்துஜா அவர்கள் மிக அருமையா சொல்லிட்டு போனாங்க. நடுவர் அவர்களே, இல்ல என்ன ஒரு வாய் குடிச்சுக்குங்க. இல்ல, எதிரில் இருந்த இந்துஜா ரொம்ப அருமையா பாடிட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. சினிமாவில் காவல்துறையில் ராணுவத்தை பற்றியும் காவல்துறையை பற்றியுமே மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்தை மக்களே, அதாவது ஒரு சினிமா துறையில் அவர் எந்த மாசுக்காகவும் கமர்ஷியலுக்காகவும் எதையுமே இதுவரை செய்ததில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு அதைத்தான் சினிமா துறையில் அவர் செய்தார். அதுதான் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன் ஒரு காவல்துறையில் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் சினிமாவின் தாக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எங்களுடைய அரசியல் தலைவனின் ஒட்டுமொத்தமான அவர் பேசிய வசனங்கள் என்பதுதான் உண்மை. அது நாட்டுக்காக தான் வந்தது. அப்புறம் அமுதவாணன் அவர்கள் சொன்னாங்க, எங்கள் அணியில் பேசும் பொழுது 7 நாட்கள் இல்லைங்க, 7 வருடம் ஆனாலும் சரி சினிமா அவருடைய புகழ் அழியாதுன்னு. எங்கள் அரசியல் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவருடைய புகழ் அழியாது என்பதுதான் எங்களுடைய வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியை பற்றி எதிரணியில சொன்னாங்க, தமிழ் மொழிதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி பாரதிக்கு அடுத்து சொல்லிய மிகப்பெரிய ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் எங்கள் கேப்டன் மட்டும்தான். அந்த தமிழ் மொழியை கூட மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக சொல்லியவர். சினிமாவுக்காகவும் கமர்ஷியலுக்காகவும் தான் வளர வேண்டும் என்பதற்காகவும் எதற்காகவுமே அவர் சொன்னதில்லை. நடுவர்களே, எனக்கு ஒன்னே ஒன்று அரங்கத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கேப்டன் அவருடைய சமாதிக்கு அடிக்கடி நானுமே சென்று வருவது உண்டு. ஒரு 20 நாட்களுக்கு முன்ன நான் போறேங்க, போய் சாமி கும்பிடுறதுக்காக வழியில நிக்கிறேன். ஒரு அம்மா எதிர நின்றுகிட்டு இருக்காங்க. தவம் இருந்திருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தவம் இருப்பது எப்படின்னா, தன்னை அறியாமல் தன்னை மறந்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வடிஞ்சுகிட்டு இருக்கு. நான் கூட நினைச்சேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல, நம்ம சாமியை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, ஒண்ணு இல்லம்மா, நான் இல்ல நீங்க அழுகுறீங்களேங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, ஏங்க கஷ்டமா இருக்கான்னு கேட்டது. கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு இலவசமாக திருமணம் வைத்ததும் செய்து வைத்தது யார் என்று சொன்னால் கேப்டன் அவர்கள் தான் அரசியல் வந்த பிறகு. ஆனால் திருமணம் வைத்த பிறகு என் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க. அந்த வறுமையில் குழந்தையை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இலவசமாக தையல் பயிற்சி பள்ளியிலும் எங்களை படிக்க வைத்து இலவசமாக தையல் மிஷினையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பமே வளர்ந்திருக்கிறது, அந்த கிராமமே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவன் அவர்கள் என்றோ செய்து வைத்த அந்த விதைதான் இன்று மரமாக அந்த அன்பின் காரணமாக அந்த ஆனந்த கண்ணை வடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் அரசியலில் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. இதை யாராலுமே மறுக்க முடியாது. நடுவர் அவர்களே, காரல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னார், கோப்பையில் அனைவருக்கும் தேநீர் கொடுக்க வேண்டும் என்று. அம்பேத்கர் சொன்னார், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கோப்பையில் கொடுக்க வேண்டும் என்று. பெரியார் சொன்னார், எல்லாருக்குமே ஒரே அளவில் அந்த தேநீரை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கேப்டன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கோப்பையை எடுத்து முதலில் யாருக்கு பசி என்று சொல்கின்றானோ அவனுக்கு எடுத்துக்கொடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு தலைவன் என்பவன் யார் தெரியுமா? இன்னொரு வயிற்றில் உள்ள பசியை முழுமையாக உணர்வுபூர்வமாக உணர்பவன் தான் தலைவன். அந்த வகையில் எங்களுடைய கேப்டன் அவர்கள் அரசியலில் தான் அவருடைய சாதனை மிகப்பெரியதாக இருக்கிறது. சினிமாவை பத்தி சொல்றாங்க, நானுமே இங்க ஒரு சான்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறேன்.
நடுவர்களே, அவங்க சினிமாவில் வந்து இந்துஜா அவர்கள் சொன்னாங்க சாப்பாடு போடுவாங்க, நாங்க ஒத்துக்கொள்கிறோம் சாப்பாடு போடுவாங்க தான். ஆனா நல்லா யோசிச்சுப்பாங்க. ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, கூப்பிடுறாரு ப்ரொடக்ஷன் கம்பெனில கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே பரோட்டா எத்தனை கேட்டாலும் கொடுத்துடணும். சரிங்க ஐயா. சால்னா பாயா எவ்வளவு கேட்டாலும் நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கணும். சரி. அவங்களுக்கு ஒரே குழப்பம், எப்படி பத்தோன்னு பத்தாதேன்னு. உடனே நம்ம கேப்டன் அவர்கள் சொல்றாங்க, பத்தலன்னா 50 பேருக்கு சேர்த்து சமைங்கன்னு. உடனே அந்த சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, 50 பேருக்கு சேர்த்து சமைச்சா கீழே கொட்டுற மாதிரி வந்துருமே, என்ன செய்யறதுன்னு. ஏன் கீழே கொட்டுறீங்க? வெளியில போய் பாருங்க, பசின்னு எத்தனையோ மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் பாருங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதோட விடல கேப்டன் அவர்கள். கேள்வியை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாங்க, ஆனா அவர் விடல. எவ்வளவு செலவாகும்? 3 லட்சம். 3 லட்சத்தை என்னுடைய கணக்கில் நீ எழுதிவிடு என்று சொல்லுகிறார் பாருங்க. இங்க என்னன்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சினிமால இருக்கிறவங்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கிறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை தாண்டி இந்த மக்களுக்காக ஒரு தலைவன் எனக்கு இல்லை, என்னை சுத்தி இருக்கிற சினிமாவுக்கு இல்லை, என்னையும் தாண்டி மக்களுக்காக 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 என்று அவர் யோசிக்கிறாரோ சிந்திக்கிறாரோ, அதுதான் அவர் அரசியலில் செய்த மிகப்பெரிய சாதனை. அதில் அன்னைக்கு சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் உயிர் வாழ்ந்து எத்தனையோ சாதனைகளுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியா இன்னும் ஒரே ஒரு பதிவு. ஏன்னா கேப்டன் அவர்களை பற்றி பேசணும்னா இன்னைக்கு முழுக்க நாங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அரசியல் சாதனைகள் இருக்கு. அதாவது சிவரஞ்சனி அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜதுரைங்கிற ஒரு படத்துல நான் அவரோட நடிச்சேன். நடிக்கும் போது அவர் மிகப்பெரிய நடிகர், அழகா இருப்பாரு, ரொம்ப பண்பாளவர். அதுவும் மட்டும் இல்லாம பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமானவர் நினைச்சேன். ஆனா ஒரு முறை ராஜதுரை அந்த படம் எடுப்பதற்காக மதுரைக்கு நாங்க போயிருந்தோம். நல்லா கேட்டுக்கங்க, மதுரைக்கு போயிருக்காங்க 2 பேருமே. போகும் பொழுது நம்முடைய கேப்டன் அவர்களை வரவேற்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு மரியாதையாக மக்கள் ஓடி ஓடி வந்து அன்பு கொடுக்கிறதும் கௌரவப்படுத்துவதும் பார்த்து அவங்க அசந்து போயிட்டு ஒரு இடத்துல சொல்லி இருக்காங்க, உண்மையிலே இது சினிமாவின் மூலமாக அவருக்கு கிடைக்கவில்லை, சினிமாவின் மூலமாக கிடைத்திருந்தால் இவ்வளவு பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்திருக்காது, மக்களின் மனதில் மக்களோடு மக்களாக இருந்திருந்ததால் மட்டும்தான் அவருக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதுதான் அரசியலில் எங்கள் தலைவன் கேப்டன் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் முழுமையாக எங்க அணியின் சார்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், கேப்டன் அவர்களின் சாதனை என்றுமே, இன்று மட்டுமல்ல என்றுமே நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவருடைய அரசியல் பயணம் மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஏமா கடைசியா ஒரு தரம் தண்ணி குடிச்சிருக்கலாமே? சரி உட்காருங்க. ஷீலாலட்சுமி அவர்கள் பேச்ச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க, அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க. இப்ப பாருங்க கடைசியா ஒரு தடவை தண்ணி குடிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கேப்டனுடைய அரசியல் படிப்பு, அந்த அரசியல் வாழ்க்கையில உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய அரசியல் தலைவர்களுக்கே தண்ணி காட்டினவர். அதனாலதான் அவரை பத்தி பேசும்போது தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்குது. இதுதான் உண்மை. ஆக அரசியலில் ரொம்ப பேர் எடுத்தவர் என்பதை இவங்க பேச்சு மூலியமாவே அவருடைய அரசியல் திறமைகளை இன்றும் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் அவருடைய சாதனை நிலைத்திருக்கிறது என்று அற்புதமாக பேசினார்கள். நன்றி ஷீலாலட்சுமி அவர்களே. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து அங்க கல்லறைக்கு வந்து தவம் இருக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்கள கும்பிடுறதுக்கு அப்படின்னு. காரணம், கேப்டன் அவர்களே ஒரு படத்தில் தவசியாக நடித்தவர். அந்த தவசிக்குண்டான மரியாதையை தவமிருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக அரசியலில் கேப்டன் அவருடைய சாதனைகள் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மறுக்க முடியாது. அவருடைய சாதனைகளை எந்த ஒரு அரசியல்வாதியும் பாராட்டிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய அரசியலுக்கு ஒரு சரியில்லைன்னு எந்த வாயிலிருந்து வந்ததே கிடையாது. இது உண்மை. இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நன்றி. நீங்களும் அரசியலை பத்தி நல்ல ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
அடுத்தபடியாக சினிமாவை பத்தி திரு நாஞ்சில் விஜயன், விஜய் டிவி வாங்கண்ணா. நல்ல மஞ்சள் கலர்ல வந்திருக்காரு, நல்லா பேசுங்கண்ணா. பெற்ற தாயினையும் தமிழ் அன்னையையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி எண்ணணி பேச்சாளர்களையும் எதிரணி பேச்சாளர்களையும் நடுவர்களையும் வணங்கி எல்லாவற்றிற்கு மேலாக கேப்டனின் உண்மையான ரசிகர்கள் உங்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். யார் யார் சொன்னாங்க கேப்டன் இல்ல இல்லன்னு? இத்தனை ரசிகர்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்க கேப்டன். இந்த எதிரணியில 3 பேர் வந்திருக்காங்க. அடுத்து எங்க பழனியன் என்ன பேச போறாருன்னே தெரியல. 2 பேரும் அரசியலுக்கு வந்துதான் கேப்டன் சாதிச்சாருங்கிறாங்க. அப்படி அல்ல, வெறும் ஓட்டுக்காகவும் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படும் சிலர்தான் அரசியலுக்கு வந்த பிறகு சேவைகளை செய்வார்கள். ஆனால் எங்க கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் நடிக்கும் போதே பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்தவர் தான் எங்க கேப்டன். பட்டு வச்ச தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ, நீ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான நீ தங்க கட்டி சிங்க குட்டி. இது கேப்டன் அவர்களுக்காக எழுதிய பாடல். எப்ப எழுதின பாடல்? இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னா அதுதான் கேப்டனுடைய சாதனை. இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைவதற்கு இந்த பாடலும் உறுதுணையாக இருக்குது அல்லவா? இதுதாங்க கேப்டன் சினிமாவில் செய்த சாதனை. இப்ப நாங்கெல்லாம் கலை குடும்பம், இங்க நிறைய கலை குடும்பம் இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் சினிமா கலைத்தாகி போனா 4 தவம் இருக்கணும், அப்பதான் சினிமா கலைத்தாய் ஏத்துப்பாங்க. ஆனா சினிமா என்கிற கலைத்தாய் தவம் இருந்ததால்தான் கேப்டன் என்கின்ற உன்னதமான கலைஞர் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்தார். இதை மறந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட நடிகங்க ஏங்க! இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து ஊழலை ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இப்படிதாங்க ஒரு அரசியல்வாதியுடைய மனைவி சொன்னாங்க, நான் ஊழலை ஒழிக்க போறேன். ஏமா, ஹஸ்பண்ட் அரசியல்வாதி ஊழலை ஒழிப்பான், நீங்க எப்படிமா ஒழிப்பீங்க? அவர் ஊழல் பணத்தை வாங்கி வைப்பாரா, அதை நான் வீட்டுல ஒழிச்சு வைப்பேங்க அப்படிங்குது. எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் தான் நடித்த படங்களில் கூட ஊழலை ஒழிப்பதற்காக அத்தனை கருத்துக்களை சொன்னவங்க. இன்னைக்கு சினிமாவில் கமலஹாசன் அவர்கள் சொல்லுவோம் தொலைநோக்கு பார்வையோட பார்த்தாங்க. ஆனா கேப்டன் அவர்களும் தொலைநோக்கு பார்வையோட எத்தனையோ சினிமாவை எடுத்திருக்காரு. ரமணா படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இதை எப்பவோ சினிமா மூலமா காட்டவங்க எங்க கேப்டன். அதாவது ஒரு தலைவன் மட்டுமல்ல, அதிகாரிகளும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று திரைப்படத்தின் மூலமாக காட்டவர் தான் கேப்டன் அவர்கள். வானத்தை போல எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அடடா பாங்க, அந்த ரசிகர்களை மறக்க முடியுமா? ஒரு தம்பிங்கள குடும்பம்னா எப்படி இருக்கு ஐயா? இன்னைக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப் இருக்கு. ஆனா ஃபேமிலில குரூப் இல்ல, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. குடும்பம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா விஜயகாந்த் அவங்க தான் குடும்பம்னா எப்படி இருக்கணும், தம்பிகளை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவரியா. இப்ப எனக்கு என் தங்கச்சி தம்பிங்க, அம்மா தவறிட்டாங்க, அப்பா விட்டுட்டு போனது, அவர்களை கரை சேர்த்தது நான் என்றால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்துங்க. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு, குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும்னு. சும்மா ஐயா, இதெல்லாம் தாண்டி கேப்டன் சினிமால சுய ஒழுக்கத்தோட இருந்தவங்க. எவ்வளவு கட்டுப்பாடு. இன்னைக்கு சொல்லுவாங்க, நடிகர் திலகம் சிவாஜி அவங்க சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காலையில 6 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி மேக்கப்போட இருப்பது என்றால் சிவாஜி கணேசன் என்று. ஆனால் பலருக்கு தெரியாத உண்மையை சினிமா என்கிற கலைத்துறையில் இருந்த நான் சொல்கிறேன். முதல்ல ஷூட்டிங் மேக்கப்போட இருக்கக்கூடியது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எவ்வளவு ஒழுக்கத்தோட இருந்தாங்க, எவ்வளவு நல்ல மனுஷங்க. இன்னைக்கு பாருங்க, 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராங்க. ஆனா அப்படிப்பட்ட நடிகர் கேப்டன் கிடையாது. சொன்ன டைமுக்கு இருப்பாரு. அதுவும் பாருங்க, சில நடிகர்கள் பாருங்க, நடந்து போகும்போது முன்னாடி 50 பவுன்சரு, பின்னாடி 50 பவுன்சரு, சைடுல 50 பவுன்சரு, லெப்ட்ல சைடு பவுன்சரு. எங்க கேப்டனுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவர் ரசிகர்களாக மட்டும்தான் பார்த்தா. என்ன பண்ணுவாங்க ரசிகர்கள்? போட்டோ இருப்பாங்களா, செல்ஃபி எடுப்பாங்க. கேப்டன் அப்படி இல்லைங்க, தனியாளா சிங்க குரல்ல கர்ஜிக்கக்கூடிய ஆளுங்க. எங்க தமிழனின் அடையாளம் என்ன? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அயல்நாடு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும் ஐயா? இன்னைக்கு எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி
ஆரம்பிச்சவங்களையும் காணும், கட்சியும் காணும். பக்கத்துல ஆந்திரால சிரஞ்சீவின்னு ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாம் வந்தாங்க, இன்னைக்கு கட்சியை காணும், கலைச்சிட்டாங்க. ஆனா கேப்டன் அவர்கள் சினிமாவில் இருந்து கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் அந்நியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அதுதான் நம்ம சினிமாவில் செய்த சாதனைகள் ஐயா. சும்மா நீங்க என்ன பேசுறீங்க தெரியுமா? ஏதோ அரசியலுக்கு வந்துதான் சாதிச்சாரு, அது இன்னைக்கு வர சில தலைவர்கள் வேணா இருக்கலாம். ஏன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு போராடினாங்க நம்ம கேப்டன். சினிமாவில் இருக்கும்போது ஏடிசி போராடலையா? ஏன் ஈழத்தமிழர்கள் கேப்டன் விஜயகாந்த் தமிழர்களுக்காக போராட மனிதாபிமானம் சொல்லலாம். தமிழர்களையும் தாண்டி குஜராத்ல பூகம்பம், அதுக்கு நிதி கொடுத்தாரு. கார்கில்ல போர், அதுக்கு நிதி கொடுத்தாரு. ஆந்திரா புயல், அதுக்கு நிதி கொடுத்தாரு. இதெல்லாம் அரசியலுக்கு வந்தா செஞ்சாரு, இல்ல எனக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி செஞ்சாரா? இதெல்லாம் அல்ல, மக்களுக்காகவும் மனிதாபிமானம் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலும் சினிமாவில் இருக்கும் போது சேவையை செய்தவராங்க கேப்டன். இன்னைக்கு அரசியல் தலைவர் வரும்போது மனு கொடுக்குறாங்க, வாங்கி குப்பையில போட்டு போறாங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க, சினிமாவில் நடிக்கும் போது அவர் நடந்து போனாலே மக்கள் ஐயா இதாங்க எங்க பிரச்சனை மனு கொடுத்த ஒரே நடிகன்னா அதுதாங்க எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என சொல்லி இன்னும் பேசிக்கிட்டே போலாம், நேரம் இல்லாத காரணத்தினால். கேப்டன் சினிமாவில் ஏன் அவர் சாதனையாளர் என்று சொல்கிறேன் என்றால், அவர் அரசியலுக்கு வந்தல்ல, சினிமாவில் இருக்கும் போதே இலவச மருத்துவமனையை கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் இலவச கம்ப்யூட்டர் கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே விவசாயிகளுக்காக குரல் கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பெண் உரிமைக்காக போராடியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னோடு நடிக்கும் சக நடிகர்களும் தனக்கு சமம், தன்னோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தொழிலாளர்கள் நலனுக்காக போராடியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே இளைஞர்களின் படிப்பிற்காக ஆபத்தை காட்டியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடிக்கும் போதே என்னடா ஜாதி 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 உன்னை பெக்கலடா, உங்க அம்மா தாடா உன்னை பெற்றால் சொல்லி ஜாதி மதம் அத்தனையும் கடந்து வாழ்ந்த உன்னதமான மனிதன் என்பதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடிக்கும் போதே கலர்லாம் முக்கியமானதா, ஜெயிப்பதற்கு உங்ககிட்ட திறமை இருந்தா நீ ஜெயிக்கலாம் என சொல்லி காட்டி எங்களை வழி நடத்தியதால் அவர் சாதனையாளர். இதை எல்லாவற்றையும் கடந்து கடைசியா பசின்னு யாருமே இருக்கக்கூடாது, வறுமை என்கின்ற நிலை இருக்கவே கூடாது என்று சினிமாவில் நடித்துக் கொண்டு போதே சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நினைத்ததால் அவர் சினிமாவில் இருக்கும் போதே சாதனையாளர் சாதனையாளர் என சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கட்சி மாநாட்டில் நல்ல தமிழை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பட்டி மண்டபத்தை அமைத்துக் கொடுத்த அண்ணன் எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கும் அந்நியா பிரேமலதா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு நாஞ்சில் விஜயன் அவர்களே. சினிமாவில் என்னென்னலாம் சாதனை என்னெல்லாம் சாதிச்சாரு அப்படிங்கிறது இவர் விளக்கமா சொன்னாரு. மற்ற 2 பேர் பேசுனதை விட கொஞ்சம் கூடவே மார்க் வாங்கி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது, அவர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மேனரிசம் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல், ஒரு மேனரிசம் இருக்கும். கேப்டன் அவர்களிடம் ஒரு சிறந்த ஒரு மேனரிசம் இருந்தது. அதை நீங்க படங்கள்ல பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர் கோபம் வந்ததுன்னா இந்த நாக்கை வெளியே நீட்டி அப்படி ஒரு கடி அடிப்பார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது அவருடைய மேனரிசம். அதாவது தவறு செய்யாதாங்கிறத அந்த முகத்தில் அந்த நாக்கை கடித்து அதை செய்வார். அதை சினிமாவில் மட்டும் செய்யவில்லை. அரசியலுக்கு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்த பொழுது அந்த சட்டமன்றத்திலே தவறாக பேசியதற்காகவே அதே மேனரிசத்தை கையாண்ட ஒரு தலைவன் என்றால் அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அதாவது குறைகளை சுட்டிக்காட்டும் தன்மை அது சினிமாவிலே அப்படித்தான். இப்ப இருக்கிற ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் இப்படி வச்சா டைரக்டருக்கு போய் ஹீரோவே சொல்லுவார், சார் இந்த ஷாட் இப்படி வச்சுக்கிட்டா என்ன, சார் இந்த வசனத்துக்கு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டா என்ன.
அப்படின்னு அவங்கள மாத்தி மாத்தி எடுத்துக்கிறது, அவங்க பேர் எடுக்கிறதுக்கு. ஆனால் கேப்டன் அவர்கள் ஒரு சினிமாவை எடுப்பதற்கு கேப்டனாக இருக்கும் இயக்குனரை எந்த காரணம் கொண்டும் தரைக்கிறவா நடந்ததே கிடையாது, நடத்ததையும் கிடையாது. ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வார். அதனால்தான் சினிமா துறையில அவர் மாபெரும் வெற்றி அடைந்தார். என்ன கதை சொல்றாங்க, என்ன வசனம் சொல்றாங்க, என்ன சீன் எடுக்கிறாங்க, அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய ஸ்டைல செஞ்சிருப்பாரே ஒழிய சினிமாவில் கதைக்குரிய வசனங்களுடைய தலையிடவே மாட்டார். அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மாபெரும் நடிகர். சினிமாவில் இதை விட சாதனை வேற எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் சினிமா மேல வைத்திருந்தார் என்று கூறி, அடுத்தபடியாக நீங்களும் கொஞ்சம் மார்க் நல்லாவே போட்டிருக்கீங்க. அடுத்தபடியாக அரசியல் பேச வர்றது யாரு? எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்பொழுது கடவுளை நினைப்போம். அது கடவுளை நினைக்கும் பொழுது தமிழ் கடவுளை நினைச்சே ஆகணும். இந்த தமிழ் கடவுளை ரொம்ப ஃபேமஸான முருகனுடைய ரொம்ப சிறப்பான இடமே பழனி. இந்த பழனி என்ற பெயரை வைத்த திரு பழனி அவர்களை இல்லைங்க அரசியல் தான் அப்படின்னு பேச வந்திருக்காரு. அண்ணா எடுத்து விடுங்கண்ணா. வண்ண தமிழர்கள் அதை வாசிக்கும் போது அழகு, முத்து சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமடை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் பேர் அழகு. உண்மையாவே ரொம்ப அருமையாக ஒரு நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக திராவிடர் கழகம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி ரொம்ப அழகா பேசுறாங்க. அந்த பக்கம் ஒரே ஒரு வரியில சொல்றேங்க, அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சில மீன் பிடிக்க தேவை வலை, என்றைக்கு மறையாதது கேப்டனுடைய அலை. என்னைக்குமே கேப்டன் இந்த உலகத்துல மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதர் கேப்டன் மட்டும்தான் சார். ஒரே ஒரு வரியில சொன்னா 26 லட்சம் பேர் ஒரு மனிதர் 13 ஆண்டு காலம் அரசியலில் இல்லாத போது கூட அவர் மறைந்த அன்று 26 லட்சம் பேர் கோயம்பேடுக்கு வந்தாங்கன்னா அது கேப்டன் என்கிற ஒரு வரலாறுக்கு மட்டும்தான். உலகத்துல வேற எந்த தலைவருக்கு இது நடந்ததில்லை. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்துல அரியாசனத்துக்காக ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வரல, அறியாத ஜனங்கள் மீது ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வந்தாரு. ஒரே ஒரு சினிமா எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார். இவ்வளவு பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. மாநாட்டுக்கு வந்தவங்க பத்திரமா வீடு போய் சேரணும்னு ஆசைப்பட்ட முதல் தலைவன் கேப்டன். நீங்க எல்லாம் பத்திரமா போனாதான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன்னு சொன்ன தலைவன் கேப்டன். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்துல கிடைக்க முடியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், என்னைக்குமே யாருக்கும் பயந்ததில்லை, நீதிக்கு நேர்மைக்கு மட்டும் நான் பயப்படுவேன் சொன்னவர் கேப்டன். அதனாலதான் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. ஒரே ஒன்று சொல்றேன் சார், எல்லாரும் சொன்னாங்க செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிக்கிறார். 2005 செப்டம்பர் 14 கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் போட்டி போடும்போது சில பேர் ஆரோட சொன்னாங்க, விருத்தாச்சலத்துல போய் நிக்காதீங்க, வேற தொகுதியில் நில்லுங்க, அங்க உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்னபோது விருத்தாச்சலத்தில் நின்றே ஜெயித்து காட்டுகிறேன் கேட்டு காட்டுவார் கேப்டன். 2014 மறுபடியும் கட்சி பெருசா வருது, நீங்க வேற தொகுதியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லப்போ ரிஷிவந்தியத்தில் நின்று மறுபடியும் ஜெயித்து காட்டியவர் கேப்டன். எனக்கு எங்கே யாரும் எதிரி இல்ல, எல்லாரும் என்னை புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களுக்கும் நான் தான் எம்எல்ஏ இருப்பேன் சொன்னவர் கேப்டன். எல்லாருக்கும் நல்லது செஞ்சவருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக உலகம் கஷ்டப்படுகிறது, பசியால் வாடுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் என் அலுவலகத்துக்கு வந்து சாப்பிடலாம்னு சொன்னவர் கேப்டன். அப்படி சொன்னவருக்கு போய் நீங்க சினிமா மட்டும் அவர் அடைக்கிற முடியுமா? சினிமாவில் எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார், சினிமாவிலையும் நடிக்கிறாங்க, வாழ்க்கையிலையும் நடிக்கிறாங்க. பல பெரிய நடிகர்கள் 1 ரூபா செலவு பண்ணாதவங்களா இருக்காங்க. ஆனால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்தவர் கேப்டன். அப்படிப்பட்ட தலைவர் சார்.
இன்னைக்கு 2 சிங்க குட்டிகளை பெத்து கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்கல்ல, உண்மையை சொல்ல போனா அவங்களுக்காக ஒரு பாட்டு சொல்றேன். கருப்பு நிலா நீதான் கலங்குவனே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதையே, அடிமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை, தாத்தா இருக்காங்க இந்த ஜனங்க இருக்காங்க, நீ பூமியில் ஜெயிக்கும் வர 8 திசையாலும் கட்டியார சால வந்த ராசாமி தானே. எப்படி இருக்கு சார்? அரசியல்ங்கிறது சாதாரண கலம் இல்ல சார். சார் உண்மையை சொல்றேன், டி நகர்ல சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி. அவர் ஓட்டு போட வந்தார் சார். அவர் ஓட்டை எவனோ ஒருத்தன் போட்டு போயிட்டான். அவர்தான் அப்பதான் ஓட்டு புத்து வாசல் நின்று சொன்னார், நான் திருநாவுக்கரசர் மாதிரி நடிச்சிருக்கேன், ராஜராஜ சோழமான் நடிச்சிருக்கேன், இன்னும் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கேன், என்னைய மாதிரியே நடிச்சு என் ஓட்டே ஒருத்தன் போட்டிருக்கானே சார். வெளியில வந்து சொன்னாரா, என்னையும் ஓட்டு போட விட மாட்டான், அவனும் போட மாட்டான். வாழ்க்கையில எத்தனையோ நடிகர்கள் வச்சு ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்க சார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, நினைக்க முடியல. இன்னும் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க சார், ஆனா காணாம போயிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்த கட்சியை தான் மறைந்தும் இன்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்நியார் என்று சொன்னால் உங்களை நம்பிட்டாங்க சார். லட்சம் லட்சம் தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, ஆட்டோக்காரர்கள் சாதாரண தொண்டர்களின் கட்சியாக தேமுதிக இருக்கிறதுனா அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட மனிதர் என்னைக்குமே வாழ்க்கையில சில விஷயங்களை யாருக்கான விட்டு கொடுத்ததில்லை இல்லைங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்தை தான் அன்னைக்கு ஜானகி அம்மா கொடுத்தாங்க. அந்த எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்துல ஊர் ஊரா வந்தார் கேப்டன். இன்னைக்கு புரட்சி அந்நியார் வர்றாங்க, உங்களை நம்பி வர்றாங்க. நாம் சேருகிற இடம்தான் வெற்றிக்கான இலக்கு என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நீங்க தான் இருக்கீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கவிட வராத நட்பும் கன்றாத வலிமையும் குற்றாத இளமையை கல்விகளா உடனும் சரியாத மனமான் பகலாத மனைவியை தவறாத சந்தானமும் தானாத கத்தி மாறாத வார்த்தையும் தலைகள் வராத கொடையும் பிழையாத இந்தியமும் கோடாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இறைவனின் பார்த்து அன்பு என்கிற 16 செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைவு பெற்று நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு பழனி அவர்களே. அரசியல்ல கேப்டன் அவர்கள் பேர் எடுத்தாரு, ஆனா அரசியலை பத்தி பேசி இவர் பேர் எடுத்துட்டாரு இப்ப இந்த மேடையில. நன்றி. இப்ப இந்த பக்கம், அதாவது சினிமாவில் அவர் செய்த சாதனை நிலைத்திருக்கா அல்லது அரசியல நிலைத்திருக்கா பட்டிமன்றமே. இப்ப இங்க 3 பேர் சொன்னாங்க, நான் ஒரு மார்க் போட்டேன். இங்க 3 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு மார்க் போட்டேன். ஆக இந்த படிப்புக்கு மார்க் போட்டிருக்கேன், அந்த படிப்புக்கு மார்க் போட்டிருக்கேன். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ற, கேப்டன் அவர்களை அரசியல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா நினைச்சு பாருங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரா உள்ள வந்து மக்களை எந்த அளவுக்கு மக்களை எந்த அளவுக்கு நாம நம்புறோமோ, மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை நம்புறாங்களோ அப்படிங்கிற விஷயத்துல கிரிக்கெட் கிரவுண்ட்ல, அரசியல் கிரவுண்ட்ல மக்களுடைய மனதை அழகா கேட்ச் பிடிப்பார். அப்படி ஒரு கேட்ச்மேன். அதே மாதிரி அவர் நினைத்து பவுல் பண்ணார்னா நிறைய விக்கெட் வீழ்த்தி இருக்கார், நிறைய அரசியல் விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கார். அதே மாதிரி அரசியல் உள்ளே நுழைஞ்ச உடனே, அரசியல் நுழைந்த உடனே சிக்ஸர் அடித்த ஒரே தலைவர் அப்படின்னா கேப்டன் அவர்கள் தான், ஃபர்ஸ்ட் பால்லையே. சோ அந்த அளவுக்கு அரசியல் கிரிக்கெட்டர். அதே சினிமாவில் கிரிக்கெட்டர் எடுத்துட்டீங்கன்னா, சினிமா துறைக்கு வந்த உடனே முதல் படத்திலே சிக்ஸர் அடிச்சார் பாருங்க. இந்த துறையிலையும் சிக்ஸரு, அந்த துறையிலையும் சிக்ஸரு. அதே மாதிரி சினிமா துறையில் ரசிகர்களுடைய மனதை ஈஸியா கேட்ச் பண்ணார். அதே மாதிரி ஒவ்வொரு நடிப்பிலையும்
நம்மளுடைய கவனத்தை புறம அப்படியே போல்ட் ஆகிட்டார். ஆக சிதற விட்டார். ஆஹா, இப்படி ஒரு நடிப்பான். ஆக கலைத்துறையிலையும் சரி அரசியலையும் சரி ரெண்டு பக்கமே சாதனை படைத்தவர் தான், இல்லைன்னு சொல்ல. நான் மார்க்குக்கு அப்புறம் வர்றேன். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவன் வாழ்வான். அது எதுக்கு சொல்றது? வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலங்களில் சொல்லும் வார்த்தை நல்லவன் வாழ்வான். ஆனால் ஒரு மனிதன் இந்த பூலோகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் நல்லவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று ப்ரூவ் பண்ணவர் தான் நம்மளுடைய தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் புதிய ஒரு தலைப்பு, நல்லவன் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறதுக்கு கேப்டன் அவர்கள் ஒரு உதாரணமாக வாழ்ந்தார். அப்புறம் கேப்டன் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தளபதி அப்படிங்கிறத கேப்டன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, திரு விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தில் ஒரு சிறந்த கேப்டன், தளபதி. விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் ஒரு சிறந்த கேப்டன், தளபதி. விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு சிறந்த கேப்டன், தளபதி. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்படை தளபதி என்றால் அது கேப்டன் அவர்கள், கேப்டன் அவர்கள், கேப்டன் அவர்கள். இப்ப யாராரோ தளபதின்னு சொல்லிக்கிறாங்க, சொல்லிட்டு போறாங்க, தப்பு இல்லை. ஆனால் உண்மையான தளபதி, உண்மையான கேப்டன் என்றால் அது திரு விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பாக சினிமாவில் தான் நிலைத்திருக்கிறாரு, அவருடைய சாதனை நிலைச்சிருக்குன்னு சொன்ன இவங்களுக்கும், இல்லை அரசியலில் தான் அவருடைய சாதனை மனதில் நினைத்திருக்குன்னு சொன்னதுக்கும் என்னுடைய நன்றி. ஆனால் நான் போட்டிருக்கிற மார்க்கை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. என்னன்னா இதுல ரெண்டு படிப்புலையுமே டோட்டலை கூட்டி பார்த்தா இங்கேயும் 100 மார்க்கு, இங்கேயும் 100 மார்க்கு. ஆக 200 மார்க் வாங்கி ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் தான் திரு கேப்டன் அவர்கள் என்று கூறி, இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கேப்டனை பத்தி பேசுறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை, அது ஒரு நடுவராக என்னை உட்கார வச்சதற்கு இந்த தலைமைக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அன்னியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று மட்டும் நிச்சயம், மனிதநேயம் என்றுமே மறையாது, அது தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு தெய்வ திருமகன் தான் கேப்டன் அவர்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். போயிட்டு வாரோம்ங்க, மறுபடியும் மீட் பண்ணலாமுங்க.